இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.9ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k = 325 எனில் 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + k³ மதிப்பு காண்க. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 1லிருந்து k வரைக்கும் இருக்க தொடருக்கான மதிப்பு பார்த்திங்கன்னா 325ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்குறாங்க, இந்த 1³ + 2³ + 3³ அதாவது கணத்தில் இருக்கும்போது இதுக்கு மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு n கொடுப்பாங்க, என்னக்கு பதில் கேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு. இந்த மாதிரி அடுக்கு மேலே 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கான ஃபார்மை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏழுங்கள் வந்து அடுக்கு 1 அப்படின்னும் போது n × n + 1 / 2ன்னு யூஸ் பண்ணுவோமா. பட் இங்கே பாருங்கள், நமக்கு கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே n போடக்கூடாது, கேன்னு தான் போடணும். அப்போ என்ன பண்ணலாம், k × k + 1 / 2ன்னு வருமா, = 325. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் நம்ம வர்க்கப்படுத்தலாமா. ஏன் நமக்கு இந்த 1³ 2³ 3³ + எக்ஸெட்ரா + k³ இதுக்கான மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இருபுறமும் வர்க்கப்படுத்த. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். எங்கே எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கவனம் பார்த்து மாற்றிக்கோங்க. அப்போ ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தும் போது என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோமா. இப்போ k × k + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் = 325 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. அப்போ 325 2 டைம் பெருக்கணுமா. பெருக்கணும் என்ன கிடைக்கும், நமக்கு 1,05,625ன்னு வரும். இப்போ அதே போல் இப்போ நமக்கு ஃபார்முலா மெத்தடில் இருக்கான், இதை வந்து நம்ம தொடர் வரிசையில் மாற்றி எழுதிக்கலாமா. தொடர் வரிசையில் மாற்றி எழுதும் போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே k × k + 1 / 2. அப்போ இதுக்கு முன்னே ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 1 இருக்குது. அப்போ இங்கே ஸ்கொயருன்னா நமக்கு ஸ்கொயர் போட்டு எழுதணும் அப்படின்னு எழுதுவீங்க. அதுதான் கிடையாது. ஏன் நமக்கு அடுக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n + 1 × 2n + 1 / 6. அதே நமக்கு ஸ்கியூப் வந்தால் மட்டும்தான் n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து நமக்கு தொடர் வந்து ஸ்கியூபில் இருக்கும்போது வர ஃபார்முலா. அப்போ இதை நம்ம மாற்றி இதுக்கு முன்ன வரிசைக்கு தொடர் வரிசைக்கு எழுதும் போது இங்கே எப்படி வரும், 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + கேக்கு தான். இப்போ k³ வரும், சரிங்களா. ஏன் நமக்கு இப்போது அடுக்கு 1ன்னும் போது இந்த யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலா, 2ன்னும் போது நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அடுக்கு 3 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மெத்தடில் இந்த ஃபார்முலா இருக்குது. அப்போது இது தொடர் வரிசை பிரித்து எழுதும் போது நமக்கு ஸ்கியூபிள் தான் வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கான மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சா, பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க.